அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முந்தைய ஆட்சியில் தலைமை வழக்கறிஞராக இருந்த PS ராமன் ராஜினாமா செய்ததை அடுத்து விஜய் நாராயண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முந்தைய ஆட்சியில் தலைமை வழக்கறிஞராக இருந்த PS ராமன் ராஜினாமா செய்ததை அடுத்து நியமிக்கப்பட்டிருக்கிற விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் நியமித்து தற்போது தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அரசு தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் தலைமை வழக்கறிஞர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். பின்னர் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய PS ராமன் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக சார்பில் பல்வேறு வழக்குகளில் ஆஜராகி PS ராமன் வாதம் வைத்திருந்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதை அடுத்து PS ராமன் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதையடுத்து புதிய தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணனை நியமித்து தற்போது தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இவர் 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு தலைமை வழக்கறிஞராக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அட்டர்னி ஜெனரல் KN வேணுகோபாலின் உறவினரான இவர் விரைவில் புதிய தலைமை வழக்கறிஞராக பொறுப்பேற்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.